சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், இனவாத செயற்பாடுகளுக்கு இடமில்லை என்கிறார் ஜனாதிபதி. கிழித்தறியப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கையின் பக்கங்கள், மீள் விசாரணைகளை ஆரம்பித்த அரசு. நுகேகொட பேரணியில் பங்கேற்க உள்ள மஹிந்த ராஜபக்ஷ, மக்களை அணிதிரளுமாறும் அழைப்பு. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடுகள், தங்காலையில் 2 சுட்டுக்கொலை. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ தொடர்ந்து சேவை கொண்டு வருவோம் என்கிறார் தமிழக முதலமைச்சர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுமாறு அமெரிக்க நிதியமைச்சருக்கு உத்தரவு. காங்கிரஸ் 2 அவைகளும் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மீண்டும் இனவாதம் ஏற்படுத்துவதற்கு தாம் மட்டுமல்ல எந்தவொரு இலங்கையரும் இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் செயலாளரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் திருகோணமலை பிரட்டிக் கோட்டை டச் பே கரையோரமாக எந்த ஒரு விகாரையும் இல்லை என அவர் கூறினார். මෙන්න මේ පිළිබඳව අවධානය යොමු කළේ නීතිය වගේම இதற்கு 2014 போன்ற காலப்பகுதியில் ஒரு பழைய அனுமதி பத்திரம் உள்ளது. ஆனால் இதுவரை ஒரு விகாரை என குறிப்பிட்டிருந்தாலும் அதன் பிறகு இது ஒரு விகாரையாக அண்மை காலத்தில் பயன்படுத்தப்படவில்லை. இது ஒரு உணவகமாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தின் கட்டுமானங்கள் குறித்து ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. அதில் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அந்த கட்டுமானங்களை அகற்றுமாறு உத்தரவொன்றை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது தேரர் 1 வார கால அவகாசம் தருமாறு கேட்டிருந்தார். அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த கால அவகாசம் 14ஆம் திகதியுடன் முடிவடைகிறது. இந்த சம்பவம் 16ஆம் திகதி தான் எழுகிறது. எனவே இது ஒரு மத ஸ்தாபனத்தை நிறுவது மட்டுமல்லாமல் வேறொரு கதையையும் இதற்குள் இருப்பது தெரிகிறது. பொதுமக்கள் அங்கு ஒரு விகாரை இருக்கின்றது என்று நினைக்கலாம். இல்லை, அங்கே எந்தவிதமான மத வழிபாடுகளும் இடம்பெறவில்லை. அதுதான் உண்மை. சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையாளரை கொண்டு நிலத்தை பிரித்து முறையாக அளவீடு செய்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதி எது, விகாரைக்கு சொந்தமான பகுதி எது என்பதை குறித்து கொடுக்க ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. தற்போது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னவென்றால், புதிய கட்டுமானங்கள் எதனையும் மேற்கொள்ள வேண்டாம், இருக்கும் கட்டுமானங்களை அகற்ற வேண்டாம், நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பின்னர் தொடர்புடைய பணிகளை செய்யலாம் என்பதாகும். இப்போது பார்த்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இப்போது ஏன் மேலும் பிரச்சனை செய்கின்றீர்கள்? இந்த இனவாத குழுக்கள் இப்போது எல்லா இடங்களிலும் தீ வைத்துக் கொண்டு செல்கின்றன. நாம் மிகவும் உறுதியாக இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம். இந்த நாட்டில் பொதுமக்களும் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டார்கள். எனவே யாராவது மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை இந்த நாட்டில் உருவாக்க முயற்சித்தால் அது வரலாற்றில் மட்டுமே இருக்கும். அது நிகழ்காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாம் புலனாய்வாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலையில் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளதாகவும், எனினும் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது எனவும் கூறினார். இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசேகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதற்காக இரவும் பகலும் உழைத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு சென்றபோது இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகள் அரசு முழுமையாக விடுவிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கு கிழக்கில் முப்படையினரின் காணிகளை விடுவிக்காது சில வீதிகள் திறந்து வைத்து அவற்றை நில விடுவிப்பு என விளம்பரப்படுத்துகின்றது என சாணக்கியன் கூறினார். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகள் காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன எனவும் யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் ஆன பின்பும் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது எனவும் கூறினார். ஆனால் அதே நேரத்தில் கல்வி, சுகாதாரம் மற்றும் மக்கள் நலன் போன்ற முக்கிய துறைகள் புறக்கணிக்கப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். முழு நாட்டில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள், போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், நாட்டில் உள்ள முதியவர்கள் ஆகியோரின் தேவைகளை அரசு கவனத்தில் எடுக்கவில்லை எனவும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பாடசாலைகளில் இயன்றளவு பிள்ளைகள் தற்காலிக கூடங்களில் கல்வி கற்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினார். வடபகுதியில் உள்ள பயவலான் பாடசாலை மாணவர்கள் இன்று வரை ஒரு விளையாட்டு மைதானத்தில் உள்ள தற்காலிக கூடாரத்தில் கல்வி கற்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது எனவும் சுட்டிக்காட்டினார். தங்காலை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். ஊனாகூருவ பாவிக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று மாலை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 68 வயதுடைய நபர் ஒருவரும் 59 வயதுடைய அவரது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பகுதியில் நேற்றிரவு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ தொடர்ந்து சேவையை கொண்டு வரவுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை, கோவை மாநகரங்களில் போதிய எண்ணிக்கையில் மக்கள் தொகை இல்லாததால் மெட்ரோ தொடருந்து திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகரப்புற வசதிகள் அமைச்சு நிராகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ தொடருந்து சேவையை கொண்டுவர உள்ளதாக தமிழக முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியுள்ளார். அனைவருக்கும் பொதுவானதாக செயற்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ தொடருந்துகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல எனவும் தெரிவித்தார். கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணாக தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் தெரிவித்தார். பாலியல் குற்றவாளியான அமெரிக்க நிதியாளர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுமாறு அமெரிக்க நீதியமைச்சுக்கு உத்தரவிட காங்கிரசின் 2 அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. பிரதிநிதிகள் சபை 427க்கு 1 என்ற பெரும்பான்மையுடனும் செனட் சபை ஒருமித்த சம்மதத்துடனும் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முன்னைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆவணங்களை வெளியிட வாக்குறுதி அளிக்குமாறு காங்கிரஸை வலியுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த சில ஆவணங்கள் உட்பட 20,000 பக்கங்களுக்கு மேல் வெளியிடப்பட்டிருந்த பின்னர் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்புகள் மீண்டும் பேசுபொருளானது. இந்த நிலையில் நேற்றைய வாக்கெடுப்பின் போது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கிளே ஹிக்கின்ஸ் மட்டுமே நிரபராதிகள் பாதிக்கப்படலாம் என்ற கவலையை சுட்டிக்காட்டி பிரதிநிதிகள் சபையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்த 30 நாட்களுக்குள் எப்ஸ்டீன் மற்றும் அவரது நண்பர் ஹிஸ்லைன் மேக்ஸ்வெல் தொடர்பான அனைத்து வகைப்படுத்தப்படாத ஆவணங்களும் வெளியிடப்பட வேண்டும் என அமெரிக்க சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம்.
இனவாத செயற்பாடுகளுக்கு இடமில்லை என்கிறார் ஜனாதிபதி. கிழித்தறியப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கையின் பக்கங்கள். மீள் விசாரணைகளை ஆரம்பித்த அரசு. நுகேகொட பேரணியில் பங்கேற்க உள்ள மஹிந்த ராஜபக்ஷ மக்களை அணிதிரளுமாறும் அழைப்பு. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடுகள். தங்காலையில் 2 சுட்டுக்கொலை. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ தொடர்ந்து சேவை கொண்டு வருவோம் என்கிறார் தமிழக முதலமைச்சர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களை வெளியிடுமாறு அமெரிக்க நிதியமைச்சுக்கு உத்தரவு. காங்கிரஸ் இரு அவைகளும் அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை தின பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.